தமிழ்நாடே ஒரு வைப்பில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா தலைவரோட மாசான கூலி டீசர் வந்து ரிலீஸ் ஆகி பட்டையை கிளப்பி போயிட்டுருக்குது. மாறி எப்படா 7 PM ஆகும் நம்ம வைப்பை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற லெவலுக்கு போயிட்டுருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் டீசர் பார்க்குற மைண்ட் செட்டில் தான் இருப்போம். அதில் வந்து என்ன கதை சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக நம்ம ஸ்டைலில் அதை ஆராய்ச்சி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கூலியோட டீசர் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து பெரிய பெரிய ஹீரோஸ் வந்து அதாவது பார்த்தீங்கன்னா மல்டி லாங்குவேஜ், அதாவது எல்லா லாங்குவேஜில் உள்ள ஹீரோஸை வந்து இதில் வந்து ஒவ்வொரு கேமியோ ரோல் பண்ணாலும் சரி, ஃபுல் ரோல் பண்ணியிருந்தாலும் சரி, எல்லாமே ஆளாளுக்கு ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொருத்தரோட இன்ட்ரடக்ஷன் நமக்கு இமேஜ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வந்துட்டு இருந்தது. இப்போ டீசரும் வந்திருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அமீர் கான் தான் ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக வந்து ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருந்தார் லோகேஷ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லோகேஷ் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, நம்மளோட அமீர் கான் வந்து பார்த்தீங்கன்னா கேமியோ ரோல் மாதிரி இருக்க மாட்டாரு, படம் ஃபுல்லாக இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு தகவலும் கொடுத்திருந்தாரு. இதை வச்சு நம்ம ஸ்டைல்ல நம்ம இந்த கதையை ப்ரிப்பேர் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமீர் கான் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் ஃபுல்லா கேங்கை வந்து கண்ட்ரோல் பண்ற ஒரு இடத்துல இருக்கலாம். அதே போல நாகார்ஜுனா வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு கீழே இருக்கலாம், அவரோட பார்ட்னர் மாதிரி, அதாவது ரெண்டு பெரிய தலைங்க இருக்கு, அதுக்கு கீழே தான் எல்லாரும் வேலை செய்யறாங்க அப்படிங்கிற மாதிரி காட்டலாம். அப்படி வந்து பார்த்தீங்கன்னா அமீர் கான் தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் இதாக காட்டியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டானுக்கெல்லாம் டான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. கீழே உள்ளவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரோல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா? இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமீர் கான் வந்து ஃபுல்லாக மேலோட்டத்தில் இருக்காரு, வெளியில் இருக்காரு, அவுட்ஸ்டாண்டிங்கில் இருக்காரு. இதை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சத்யராஜ் தான் வந்து மெயின் இதில். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சத்யராஜ் வந்து ஒரு அண்டர் கிரவுண்ட் ஆஃபீஸராக கூட இருக்கலாம். ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து 2 பொண்ணுங்க, ஒன்று ஸ்ருதிகாசன், இன்னொரு 2வது பொண்ணு இருக்கிற மாதிரி வந்து ஒரு சீனில் வந்து காமிச்சிருப்பாங்க. நீங்கள் டீப்பாக வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் வந்து ஒரு அண்டர் கிரவுண்ட் ஆஃபீஸுங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து வீட்டை விட்டு வெளியிலே இருந்திருக்கிறாரு. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ருதிகாசனுக்கு சிஸ்டராக இருக்கலாம், இல்லை ரொம்ப க்ளோஸ் ஒரு ரத்த பந்தமோ இல்லை சித்தப்பா பொண்ணு அந்த மாதிரி ஏதோ ஒரு ரிலேட்டடாக வந்து அந்த இன்னொரு பொண்ணு வந்து இருக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்பரில் மையமாக வச்சு தான் இந்த படத்தை வந்து கொஞ்சம் கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா நமக்கு வந்து டீசரில் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக காமிச்சது வந்து ஹார்பரோட சரௌண்டிங்கை தான் காமிச்சிருக்காங்க. அப்படிங்கிறப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பொண்ணு வந்து அங்கே ஏதோ ஒரு தப்பு நடக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. அது வந்து மிஸ் ஆகிருக்கலாம். மிஸ் ஆகிடுறதுனால என்ன பண்ணுறா அப்படின்னா ஸ்ருதிகாஸ் வந்து நம்மளோட வந்து சிஸ்டர் வந்து காணும் அப்படிங்கிறதுனால அவளை வந்து அங்கே தேட போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பல பேருக்கு ஹெல்ப் கேட்டிருப்பா. பட் வந்து கிடைக்காம அவளே வந்து போய் பார்க்குற மாதிரி ஒரு சீன்ஸ் வந்து கொண்டு வந்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் வந்து அங்கே தான் என்ட்ரி ஆகிறாரு. எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரஜினி வந்து அங்கே தான் என்ட்ரி ஆகிறாரு. என்ட்ரி ஆகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு பிளாஷ்பேக் இதில் இருக்குது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கட்டமைப்புக்கெல்லாம் வந்து ஒரு நாள் வந்து இவன் தான் ஏற்கனவே ஒருத்தன் இதெல்லாத்தையும் ஆட்டி வச்சுட்டு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு தான் நாகார்ஜுனா வந்து ஒரு சீனில் சொல்லியிருப்பாரு, இவர் எங்கேயோ நான் பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு ஒரு இது கொடுத்திருப்பாரு. நமக்கு அந்த ஹிடன் எங்க கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இவர் வந்து அந்த இடத்துல வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. அதனால வந்து ஏதோ ஒரு சம் ரீசன்னால வந்து அது வந்து வெளியில போயிட்டாரு, எனக்கு இந்த இதே வேண்டாம், நான் வந்து திருந்தி வாழ்ற மாதிரி இருக்கட்டும், இல்லை எப்படி வேணாலும் இருக்கலாம், நமக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால் திருந்தி வாழ்ற மாதிரி நான் வெளியில போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி. இப்போ என்னன்னா இவர் வந்து நண்பனை தேடி வந்து போறாரு. அங்க போய் பார்த்தா அப்படின்னா ஸ்ருதிகாசன் வந்து அழுதுற சொல்றாங்க, என்னோட சிஸ்டரையும் காணும், எங்க அப்பாவையும் காணும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் எப்படி வேணாலும் இருக்கலாம், அவர் வந்து எங்களுக்கு அப்பா அப்படிங்கிற அந்த இடத்துல தான் ரஜினியோட பஞ்ச் டயலாக் வருது. இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏன் தேவான்னு ஒரு ரஜினிக்கு வந்து நேம் வந்து தேவான்னு வச்சிருக்காங்க அப்படிங்கறத நம்ம தளபதி வந்து பின்னோக்கி போய் பார்த்தா தெரிஞ்சிடும். ஏன் அப்படின்னா தளபதியில எல்லாத்துக்குமே தெரியும் தேவா வேணுமா எடுத்துக்கோ அந்த சீரியஸ் டயலாக்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னமும் படம் பார்த்தா புல்லரிக்குதுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா நட்புக்கான ஒரு பாண்டிங் வந்து தேவாவும் மம்முட்டிக்கும் ரஜினிக்கும் வந்து தேவா படத்துல வந்து ஒரு கான்ஸ்டப்பா கொடுத்துருப்பாங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னா இந்த மூவிலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை மையமா வச்சு தான் வந்து பாத்தீங்கன்னா தேவாங்கிற பேரை கொடுத்திருப்பாங்க அப்படிங்கறத நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சத்யராஜ் வந்து இவர் தேடுறதுக்காக போறாரு. அந்த இடத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா இவர் டைலாக் சொல்றாரு, மாசான டைலாக் அந்த இடத்துல வருது, உனக்கு அப்பா ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு நண்பன் அப்படிங்கிற டைலாக்கு அப்படியே பாத்தீங்கன்னா தெறிக்க விடுற மாதிரி ஒரு இதை வச்சிருக்காங்க. அந்த விசில் அடிக்கிற சவுண்டா இருக்கட்டும், அந்த காப்பு இப்படி கீழே இறக்குறதா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மைண்ட் நல்லா ஒரு கேமராவில் வந்து இது பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து இது பண்ணி பார்க்கணும். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப அமீர் கான் வந்து ஒரு மைய புள்ளியா இருக்காரு. அவருக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா நாகார்ஜுனா இருக்காரு. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஷௌமி ஷாகிர் இருக்காரு. ஷௌமி ஷாகிர் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்பர் கண்ட்ரோலை வந்து பார்த்தீங்கன்னா அவர் கையில் வச்சிருக்கிற மாதிரி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்த பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல. அப்போ ஹார்பர் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா அவரோட கண்ட்ரோலில் அவர் வச்சிருக்காரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு நம்ம இடத்துலேயே வந்து ஒருத்தன் அடிச்சுட்டு தூக்கிட்டு போயிருக்கான் அப்படிங்கிற மாதிரி கேட்குற மாதிரி ஒரு சீன் வச்சிருக்காங்க. எப்படின்னா இவர் வந்து ஷாபீர் வந்து பார்த்தீங்கன்னா பைக் எடுத்து ஸ்பீடாக போகிற மாதிரி ஒரு இது இருக்கும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நாகார்ஜுனா வந்து அந்த கேமரா சுற்றிலும் வந்து ஃபுல்லாக எல்இடி டிவி மாதிரி இருக்கும். அந்த இடத்துல வந்து கத்துற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து இவர் வந்து அடிச்சு தூக்கிட்டு எல்லாத்தையும் காப்பாற்றி கொண்டு போறாரு. அப்படி இருக்கலாம். இல்லைன்னா இவர் வந்து உள்ள கால் தடம் பதிச்சுட்டாரு
ரஜினி வந்து கால் தர பஸ்ட் தேவா உள்ள வந்தாச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு சீன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இன்ஜெக்ஷன் சீன் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏன் அப்படின்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண ஆள் கடத்தலோ இல்லை பொருள் கடத்தலோ பண்ணலை, வேற லெவலில் ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இது ட்ரக்காக கூட இருக்கலாம். லோகேஷ் மூவினாலே ட்ரக் வரும் அப்படிங்கிறத நம்ம இது சொல்ல முடியாது. திடீர்னு அதுக்கு பதிலாக இதுல வேற ஏதாவது கூட வச்சிருக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஷாபர் சொல்லுவார், இங்கே வேலை செய்கிற வந்து பார்த்தீங்கன்னா 14,400 பேர் வேலை செய்கிறீங்க, அவங்களாம் எனக்கு வேண்டாம், அந்த ஒரு கூலி தான் வேணும் அப்படிங்கிற அந்த கையில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இது பண்ணி பார்த்தீங்க அப்படிங்கன்னா அந்த கையில் வந்து ரஜினி வந்து பார்த்தீங்கன்னா 5821 அதாவது 5821 ஒரு நம்பர் போட்டிருக்கும். அது அவர் நம்பராக கூட இருந்திருக்கலாம். ஏன்னா அந்த இடத்துல வந்து நாகார்ஜுனா சொல்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இவரை எங்கேயோ நான் பார்த்துருக்க மாதிரி இருக்கு அப்படிங்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த தீக்குச்சி ஸ்டைல் இப்படி இழுக்கிறத பார்த்துருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியும். டீசர் நல்லா மைண்டோட வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த நம்பரை வந்து சர்ச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்பருக்கான ஒரு 3 அர்த்தத்தை வந்து பொதுவாக சொல்றாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வணிகத்தோட குறியீட்டு எண் அப்படிங்கிற மாதிரியும் சமூக சீர்திருத்தத்தில் மாத்திர ஒரு எண், அரசியல் கட்டமைப்பு எல்லாத்தையுமே வந்து ஒரு உடைக்கிறதாகவும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு நம்பர் வந்து காமிக்கிறாங்க. அந்த நம்பருக்கு ஹிஸ்டரி எல்லாம் தேடி பார்த்தோம் அப்படின்னா அது டிஃப்ரெண்டாக காட்டுது. பட் நமக்கு வந்து ஹார்பர் மையமா இந்த டீசர்ல காமிச்சிருக்கிறதுனால ஹார்பர்ல வந்து ஒர்க் பண்றவங்களுக்கு கொடுக்குற நம்பரா கூட இருக்கலாம். ஏன்னா கூலினாலே எல்லாருமே கூலி வேலை செய்யறவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பழைய படத்துல இருந்து இந்த படத்தை வரையும் சரி அந்த கையில் இது கட்டியிருப்பாங்க, நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி அதில் வந்து பார்த்தீங்கன்னா 5821 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் கட்டமைப்பு அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லியிருக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரஜினி வந்து உள்ள வந்துட்டு இருக்கிற எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டாங்க. சத்யராஜ் வந்து கேட்குறாரு, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களை நான் பிடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பொண்ணு எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கலாம், இல்லை சம்திங் ஏதோ ஒன்றும் பண்ணியிருக்கலாம். அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 30 வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா இவரை பதுக்கி வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. அதாவது ஏன்னா அவங்க பிரிஞ்சு 30 வருஷம் இருக்கலாம், 30 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் ஜாயின் பண்றாங்க. அந்த இடத்துல வந்து சத்யராஜ் கேட்பாரு, நீ எதுக்கு இங்க வந்த அப்படின்னு சொல்லி இப்படி கேட்கற மாதிரி ஒரு சீன் வச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது வந்து நான் உன்னை தேடி தான் வந்திருக்கேன், நண்பனை தேடி தான் வந்திருக்கேன் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல அந்த இடத்துல வச்சிருக்காங்க அப்படிங்கறத கூட நம்ம வந்து தெளிவாக இதுல இருந்து பார்க்கலாம். ஆக மொத்தம் எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 14 சிறப்பான சம்பவம் ஒன்று இருக்குன்னு தான் சொல்லலாம். லோகேஷ் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா படம் வந்து 500 கோடி 1000 கோடி வருமா அப்படின்னு சொல்லி ஒரு இன்டர்வியூல கேட்டப்ப அவர் சொல்லுவாரு, லோகேஷ் கனகராஜ் சொல்லியிருந்தாரு, என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1000 கோடி வரும் 2000 கோடி வந்து அது வந்து அப்பாற்பட்டது, ஒவ்வொருத்தருக்கும் 200 ரூபா கொடுத்து நம்ம படம் பார்க்குறோம் அப்படின்னா அந்த 200 ரூபாய்க்கு ஒருத்து படத்தில் இருக்கும் அப்படிங்கிறத வந்து ஒரு பாயிண்டாக சொல்லியிருக்காரு. அப்போ கண்டிப்பாக தரமான சம்பவம் இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இது போல அப்டேட்டுக்கு நம்மளோட சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க.